அதில வந்து எனக்கு அஜித் எப்படி உள்ள வந்தாருன்னா, நான் வந்து ஒரு வீணா வேஷ்டி விளம்பரத்தில ஒரு பையன பார்க்குறேன். ம். வீணா வேஷ்டின்னு ஒரு வேஷ்டி இருந்தது அப்போ. அதுக்கு ஒரு விளம்பரம் இருந்தது. விளம்பரமே அப்பல்லாம் சேட்டலைட் டெலிவிஷனே கிடையாது. தூர்தர்ஷன்ல தான் வரும். ஸோ அந்த தூர்தர்ஷன்ல ஒரு மியூசியம் படிக்கட்டில ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு பையன் அழகா சிகப்பா கிடுகிடுன்னு இறங்கி வருவாரு அவ்வளோதான். ம். ஆனா அது என்னவோ அந்த முகம் எனக்கு மனசுல ரொம்ப புடிச்சிடுச்சு. ம். அந்த வீணா வேஷ்டி பையன் யாருன்னு என் அசிஸ்டன்ஸ வச்சு நானு எல்லாரும் தேடி கீடி அப்பல்லாம் அது பெரிய விஷயம் அது. கடைசியில கண்டுபிடிச்சு லேண்ட் பண்ணா, அவர் ஏற்கனவே ஒரு படத்துல நடிச்சிட்டாரு சார்ன்னாங்க. அமராவதின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டாங்கன்னாங்க. நான் அமராவதி அப்ப பார்த்துருக்கல. ஓகே. அது ஓடிட்டு தான் இருந்தது. அப்போ போய் உடனே அமராவதிய பார்த்து, அதுக்கப்புறம் அஜித் வேணும்னு விருப்பப்பட்டு, அஜித்த கூப்ட்டு, அஜித்திட்ட பேசி, அதுக்கப்புறம் என் படத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் தான் பவித்ரா நடந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு. ஓ! பட் அமராவதி, பவித்ராலாம் வந்து நெனச்சத விட, இது வந்து ஒரு 285 டேஸ் ஓடி பெரிய ஹிட் ஆன உடனே, ஆசை நாயகன்னு ஒரு பேரு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு பிரேக்கா அஜித்துக்கு ஆச்சு.